நம்ம இஎம்ஐ சேனலோட ஃபேன்ஸ் மீட் டிசம்பர் 21 கோயம்புத்தூர் சிட்ரா ஆடிட்டோரியத்தில் நடக்குது. இது வரைக்கும் நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. நீங்களும் ஃபேன்ஸ் மீட்டில் கலந்துக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாத்தையும் நாங்கள் நேரில் மீட் பண்ணுறோம். உங்க பொண்ணு ஜாதகம் ராசியான ஜாதகங்க. கடல் கடந்து பறந்து போக போறா. அதை பார்த்து வாயடிச்சு பார்க்க போறீங்க. சாமி அதெல்லாம் ஒண்ணு வேணாம். பொண்ணு கல்யாணத்தை பத்தி சொல்லுங்க. நல்லபடியா படிச்சு முடிச்சுட்டு ஊருக்கு வந்துட்டு இருக்கா. வந்த கையோட அவளுக்கு கல்யாணத்தை பண்ணணும். உன் பொண்ணுக்கு 5 வருஷத்துக்கு கல்யாண யோகமே இல்லையாம்மா? சாமி என்ன சொல்றீங்க? ஒன்றுக்கு 2 முறை பசங்க இருக்காங்க. என் அக்கா பையன் பேரு மணிமாறன். சோத்து மாடு மாமன் ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்கா. நீ என்ன காஞ்ச மாடு கம்பளம் வந்த மாதிரி சோத்து இந்த மாதிரி மேய்ச்சிட்டு இருக்க. நீச்சு வாடா. என்னம்மா சொல்ற? ஆண்டாள் வந்துட்டாளா? அப்புறம் தங்கச்சி பையன் பேரு குமார். டேய் குமார், சொல்லுமா. ஆண்டாள் ஊருக்கு வந்திருக்காளாமா டேய். என்னது கேக்கல? ஆண்டாள் கொடலா? டேய் சேவிட்ட முண்டா, ஆண்டாள் வந்திருக்காளாமாடா. சாமி அவங்க 2 பேர்ல யார் ஜாதகம் பொண்ணுக்கு பொருத்தமா இருக்குன்னு நல்லா பார்த்து சொல்லுங்க சாமி. ஐயா நான் தான் சொல்றேன்ல, அதுக்கு மேல பாக்குறது பிரயோஜனமே இல்லையே. ஏண்டி நான் தான் சொன்னோம்ல, இந்த சாமியார் சொல்றதுதான் சரியா இருக்காது. வாடி நம்ம பக்கத்துல இருக்க ஓடுமுட்டி சாமியாரை போய் பார்த்துட்டு வரோம். வா. அவனும் என் தம்பி தான். அவனும் நான் சொல்றதான் சொல்லுவான். போங்க போங்க. பாடி போலாம். அம்மா ஆண்டாளு இப்படிமா இருக்க? என்னம்மா இப்படி துரும்பா இழைச்சி போயிட்ட? அம்மா அப்பா பாரு இவ்வளவு புச்சுட்டிக்கா இருக்கும். அப்பா என்னை ஆண்டாள்னு கூப்பிடாதீங்கப்பா. கால் மீ அனு. நான் எதுக்கு உனக்கு கால் பண்ணும்? நீங்க தானே இருக்க. அதுபோக எங்க பாட்டி பேரு ஆண்டாள்னு உனக்கு வச்சிருக்கேன். இவ்வளவு அழகா இருக்கு. அதை விட்டு போட்டு ஆணு பேனுன்ட்டு. எனக்கு அது பிடிக்கலப்பா. ஏமா வந்த புள்ளைய வாசப்படியிலே நிக்க வச்சுதான் பேசுவீங்களா? நான் ஒருத்தி பாரு வாசலே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கிறேன். உங்க அப்பனுக்கு மீசதான் வளர்ந்துருக்கு, அறிவே வளரல. நீ வாமா உள்ள உள்ளமா. அம்மாடி படிப்புலாம் நல்லபடியா முடிஞ்சதா? முடிஞ்சதுப்பா. அப்ப நான் அப்பாவும் அடுத்த மாசம் பேசி முடிச்சிட வேண்டியதான். என்னதுப்பா? உன் கல்யாணம் தான். கல்யாணமா? பா நான் இன்னும் ஃபாரின் போய் மேல படிக்கணும். நீ மேல படி இல்ல கீழே படி இல்ல படுத்து உருண்டுகிட்டே படி. ஆனா என் பையனை கல்யாணம் பண்ணிட்டு படி. ஆண்டாளு எப்படி இருக்க? ஐயோ உனக்கு என்ன சும்மா பாலிஷ் மாதிரி பல 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 பலன்னு இருக்க. பாத்துடா ஐஸ் உருகிற போகுது. ஆண்டாளு அந்த உருகுன ஐஸ தீர்த்தமா எடுத்து குடிப்பேன். கன்றாவியான ஃப்ளோட்டிங் அது. பாத்தியாடி என் மருமக்கமார் 2 பேரும் என் பொண்ணு எப்படி வர்ணிக்காங்க. கவிதை மழையா பொழியுதாங்க. நீ எல்லாம் ஒரு அப்பன். நீங்களாம் எதுக்கு வந்திருக்கீங்க? கையோட உன்னை சம்மந்தம் பேசத்தாமா, இல்லைன்னா கோழி குஞ்சா காக்கா தூக்கிட்டு போன மாதிரி தூக்கிட்டு போயிடுவாங்க. அடியே தூக்கிட்டு போறது என்னமோ உண்மைதான். என் பையன் ஒண்ணு காக்கா இல்ல கழுகு. ஐயோ தயவு செஞ்சுக்கிட்டு போறீங்களா? முறைப்படி எப்ப நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் அதை சொல்லுங்க. அத நாங்க கேட்கணும். நாங்க கேட்கணுமா? அடியே அப்ப நாங்களே யாரு? தம்பி என்னடா அதெல்லாம்? நான் பெத்து வச்சிருக்கதே ஒரு பிள்ளை. யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு தானே கொடுக்க முடியும். அவளுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு நான் கொடுக்க போறேன். பேசானு இப்போ கிளம்புங்க. கோழி குஞ்சு அப்பா யாரை கேட்டு என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்னீங்க? அம்மா சொந்த விட்டு போக கூடாதுலாம்மா. எவனுக்கோ ஒருத்தர் கல்யாணம் கட்டி கொடுத்து சொத்து அனுப்பிக்கிறதுக்கு என் அக்கா தச்சு பையன் அதான் உன் மாமங்க உன்னை கட்டிக்கிட்டு சொத்து அனுப்பிச்சிட்டு போட்டோம். அப்பா சொன்னா கரெக்டா இருக்கும். யாரை கட்டுதுன்னு நல்லா யோசனை பண்ணி வை. வரேன். டேய் எப்படியாச்சும் ஆண்டாள கல்யாணம் பண்ணிருடா. இல்லனா சொத்தெல்லாம் நக்கிட்டு போயிருண்டா. மா இந்த பாலிசி எனக்கு தான். நீ ஒன்றும் கவலைப்படாத. சொத்து பூரா உனக்கு தான், கோழி குஞ்சு எனக்கு தான். சரியா? அனு ஏய்
ஸ்ரீமதி என்னடி ஆளே பார்க்க முடியல? எனக்கு நெக்ஸ்ட் வீக் கல்யாணம் டி, அதை பத்திரிக்கை வைக்கலான்னு வந்தேன். அப்பா அம்மா வேற பக்கம் பத்திரிக்கை வைக்க போயிருக்காங்க. ஏய் கங்க்ராட்ஸ் டி. ஆனால் உனக்கு எப்படி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு? நீ ஆல்ரெடி உனக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த. அப்புறம் உன் பாய் ஃப்ரெண்ட் கூட வேற ஏதோ பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சுன்னு சொன்னேன்ல. நான் ஆஸ்ட்ரோடாக்குங்கிற ஒரு ஆப்பில் ஜோதிடர் சவிதா கூட சேட் பண்ணேன். நான் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், அவரோட சேர்ந்து வாழ முடியுமான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க உங்கள் வீட்டில் சின்ன பண பிரச்சனை இருக்குது, இன்னும் 2-3 விஷயத்த சொன்னாங்க. அவங்க பர்டிகுலராக ஒரு டேட் கொடுத்து இந்த தேதியில் தான் கல்யாணம் நடக்கும்னு சொன்னாங்க. அவங்க அசியூம் பண்ணி சொன்ன எல்லாமே அப்படியே நடந்துச்சு. இப்போ என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு அடுத்த வாரம் கல்யாணமும் நடக்க போகுது. உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் ஆஸ்ட்ரோடாக் ஆப்பை ட்ரை பண்ணி பாருடி. கல்யாண விஷயத்துக்கு மட்டும் இல்லை, பிஸ்னஸ், கரியர், ரிலேஷன்ஷிப்னு எந்த டவுட்டாக இருந்தாலும் இல்லை நீ கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு சேட் ஃப்ரீ தான். ஏய் சூப்பர் டி. எப்படி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறது? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி, மறக்காமல் கல்யாணத்துக்கு வந்துடு. வரேன், பை. ஆண்டாளே ஆண்டாளே, சொல்லுமா. சாணி முழுகணுமா? கொஞ்சம் தோட்டத்து வரைக்கும் போய் சாணி இட்டுன்னு தெரியா? ஏண்டி உனக்கு கொஞ்சமாச்சும் மண்டையில் அறிவு இருக்கா? படித்த பிள்ளைகிட்ட போய் சாணி எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வான்ட்டு. இதில் என்னப்பா இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன். பாத்தியாடி, என் புள்ள 5ஆம் கிளாஸ் முடியா படிச்சிருந்தாலும் வீட்டு வேலை எல்லா வேலையும் செய்யுது. வளர்த்தது யாரு? நான் இல்லை. Send on the madness. I said target, aiming. பழசு அள்ளிட்டு போ. அந்த சாணியால் உனக்காக ஹார்ட்டின்னு போட்டிருக்கேன். அந்த ஹார்ட்டை என் ஹார்ட்டாக நினச்சி அள்ளிட்டு போ. ஏ கோழி குஞ்சு, யாரை கல்யாணம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? எனக்கு தெரியும் நீ எனக்கு தான் ஓகே சொல்லுவேன்னு. ஏன் சொல்லு? ஏன்னா நம்ம குடும்பத்தில் நான் தான் 8ஆம் கிளாஸ் வரையும் படிச்சிருக்கேன். நீ சொல்லு, இப்போவே உன்னை கல்யாணம் பண்ணி ஹனிமூனுக்கு டோலக்பூர் கூட்டிகிட்டு போகிறேன். ஓகே சார், கொஞ்சம் குயிக்காக அப்டேட் பண்ணுங்க. நான் சீக்கிரம் அப்டேட் போயே ஆகணும். என்னம்மா எங்கேயோ போய் ஆகணும் பேசிகிட்டு இருக்க? அப்பா அதான் சொன்னேன்ல, படிக்க ஃபாரின் போகிறேன்னு. என்னம்மா புரியாமல் பேசுத? அப்பா உன் நல்லதுக்கு தான் சொல்லுதேன். நீ கல்யாணம் முடிச்சுட்டு எங்கே வேணாலும் போ, என்ன வேணாலும் படி. கல்யாணம் பண்ணால் படிக்க முடியாதுப்பா, அதுவும் இந்த மாதிரி மாமனங்களை வச்சுட்டு. டேய், அப்பா உனக்கு கேட்க தப்பாக நினச்சிக்கிடாத. எதுவும் காதல் கத்திரிக்கை ஏதாவது பண்ணுதியாடா? சொல்லுமா. ஆமாப்பா. ஏய் என்னடி சொல்ற? உன்னை நம்பி டவுனுக்கு படிக்க அனுப்புனா இந்த மாதிரி வேலை பண்ணி தெரியா நீ? உன்ன இன்றி இந்த காலத்தில் காதல் பண்ணாமல் யார் இருக்கா? என்ன என் சொத்து புள்ள வேறு எவனுக்கோ போகுது, போயிட்டு போகுது. என் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அப்பா நிஜமாவாப்பா? ஆமாடா. தேங்க்ஸ்ப்பா. ஆனால் நான் இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நல்லா படித்து ஒரு நல்ல வேலை வாங்கிட்டு தான் கல்யாணம். சரிடா, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த பையன் நம்மளுக்கு தானே? அப்பா டேய், அந்த பையன் நம்மளுக்கு தானே? சொல்றா. ஏங்க என்ன புள்ளி போட்டு இப்படி அடிக்கிறீங்க? வாய் மூடி. கும்பலனா வீட்டில் வாய் மூடிட்டு அமைதியாக இருக்கணும் பார்த்துக்கோ. உங்கள் அத்தை பையங்க 2 பேரில் எவனையாவது ஒருத்தனை நீ கல்யாணம் பண்ணுத, அவங்களுக்கு மாத்திரம் இந்த விஷயம் தெரிஞ்சது உன்னை வெட்டி கொன்னே போடுவாங்க பார்த்துக்கோ. பா, அவங்கள கல்யாணம் மட்டும் எப்படிப்பா வாழ முடியும்? அதுவும் இல்லாமல் நான் 5 வருஷமா இந்த பையனை லவ் பண்ணுறேன். நான் சொன்னது மட்டும் செய், இல்லை இந்த வீட்டில் ஒரு பணமும் பார்த்துக்கோ. எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறீங்களாப்பா? பணமும் சொன்னது என்னையே இல்லை, உன்னைய. 2 பேரில் யார் வேணும்னு நீயே முடிவு பண்ணி வை. அடுத்த வாரமே உனக்கு கல்யாணம். இல்லை வெட்டி தென்னை மரத்துக்கு உரமாக வச்சிருவோம் பார்த்துக்கோ. பாடி. அம்மாடி ஆண்டாளு, இந்த மகனை பாரு,
அந்த பெருமாள் மாதிரியே இருக்கான். அவன் கழுத்துல போடுற மாலைய உங்க வாழ்க்கை அந்த வைகுண்டத்துல இருக்கிற மாதிரியே இருக்கும். அம்மாடி, என் பையன் கழுத்துல மாலை போடுமா, அவன் உனக்குன்னே பிறந்த மாதிரி இருக்கான். என்னம்மா மச நிக்க? உனக்கு எந்த மாப்பிள்ளை பிடிச்சிட்டு அவன் கழுத்துல மாலையை போடு. ஏய் கோழி குஞ்சு, என் கழுத்துல மாலையை போடு. ஹனிமூனுக்கு டோலக்பூர் தான். பாலிசி என் கழுத்துல மாலையை போடு. ஏம்மா, மாலையை போடுமா? அம்மா, மாலையை போடுமா? யார் கழுத்துல மாலையை போடு? இங்க வா, இங்க வா, இங்க வா. மாலையை போடு. போடுமா, போடுமா. என் பையன் கழுத்துல போடுமா. இந்த பையன் கழுத்துல போடுங்க. யார் கழுத்துல மாலையை போடு? நிறுத்துங்க. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. டேய், போய் தாலி கட்டுடா. ஏன்டா மாசம் மாசம் நிக்கிற? நீ போய் முதல்ல தாலி கட்டுறா. ஏய், என்னடியாச்சு? ஏன் இப்படி சத்தம் போட்ட? ஒரு கேவலமான கெட்ட கனவுமா. என்ன கனவு? அந்த 2 முட்டா பசங்களும் என் கழுத்துல தாலி கட்டுற மாதிரி. நல்ல கனவு தானே. பகல்ல கண்ட கனவு பழிக்குன்னு சொல்லுவாங்க. 2 பேர்ல யாரு மாப்பிள்ளை முடிவு பண்ணிட்டியா? சீக்கிரம் முடிவு பண்ணு. இல்ல துண்டு சீட்டு போட்டு யார் பேர் வருதோ அவன் தான் உனக்கு கழுத்துல தாலி கட்டுவான். பாடி. டேய் வசந்த், நான் கிளம்பிட்டேன்டா. உனக்கு லொகேஷன் அனுப்பிச்சிருக்கேன், சீக்கிரம் வந்துரு. பாலிசி இங்க இவ்வளவு அவசரமா கிளம்பிட்டேன்? கோழி குஞ்சு, அதுவும் பேகும் கையுமா? அது அது அயன் பாக்ஸ் ரிப்பேரா, அதான் உள்ள இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ண கொடுக்க போறேன். அயன் பண்றதுக்கு அந்த மாமா இருக்கான்ல, மாமாட்ட கொடுக்க வேண்டியதானே? பரவாயில்ல, நானே கொடுத்துக்கிறேன். சரி போ போ. கோழி குஞ்சு, நம்ம கல்யாணத்தை பற்றி தான் மாமா கிட்ட பேச போயிட்டு இருக்கேன். அது என்ன நம்ம கல்யாணம்? எங்க கல்யாணம்? டேய் 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 டேய். ஏய், இவ யாரு? அயன்மேன். ஆமாங்கண்ணா, அயன்மேனுங்க. ஓ சரி சரி, அயன்கார தம்பி பார்த்து கூட்டிட்டு போயிட்டு வா. சரிங்கண்ணா. ஒத்தரவா வாங்க கூடாதாமா, ஏன்ட்ட வந்து வாங்கிக்க. சரிங்கண்ணா. அம்மனி வாங்க, பார்த்து இருங்க. டேய் டேய் டேய். ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நேரா வீட்டுக்கு வந்து நிக்கிற, கொஞ்சம் தள்ளி நிக்க வேண்டியது தானே? நீ அனுப்பிச்ச லொகேஷன் நேரம் உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு எனக்கு எப்படி தெரியும்? நல்ல வேலை, என் மாமனுக்கு பேக்கானுங்களா இருக்கிறதுனால தப்பிச்சோம். சரி சரி, சீக்கிரம் போ. ஏண்டா அயன் கடைக்காரனுக்கும் இஷ்டக்காரனுக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியாதா? அயன்மேனு, வண்டி விட்டு கீழே இறங்கு. இங்க பாருங்க மாமா, எனக்கு நாளைக்கு ஃப்ளைட் இருக்கு, என்னை விட்டுருங்க. நீ படிச்சு கிழிச்சு நொட்டினதெல்லாம் போதும், வாடி வீட்டுக்கு போலாம். ப்ரோ அப்படிங்க ப்ரோ. டேய், பார்க்க பப்பாளி பழம் மாதிரி இருக்க, நசுக்கி ஜூஸ் போட்டு இவ வாயில ஊத்திடுவேன். கேவலமா இருக்கும். பாத்தீங்களா அத்தை, காக்காய்க்கோ கழுவுக்கோ அவளை கொடுக்கலான்னு நினைச்சீங்க. ஆனா அந்த கோழி குஞ்சு ரெக்க முளைச்சு பறந்துருச்சு. ரெக்கைய வெட்டி வீட்டோட போடுங்க அத்தை. அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா, ப்ளீஸ்மா. நீ எதுவும் பேச வேண்டாம். குடும்ப மானத்தை இப்படி சந்திச்சிருக்க வச்சிட்டீல நீ. டேய், நீங்க வீட்டுக்கு போங்கடா. இவ்வளவு நான் ஒரு வாங்கிட்டு வர்றேன். நாங்க இப்பவே மாமாட்ட போய் எங்க 2 பேர்ல யாரும் முடிவு பண்றோம். மாமா 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 மாமா. என்னடா இதுக்கடா வெறிநாய் கத்துன மாதிரி கத்திட்டு வரீங்க? மாமா, உன் பொண்ணு எவன் கூடயே ஓட பார்த்தா, போய் 2 பேர் சேர்ந்து குடிச்சிட்டு வந்துட்டோம். இப்பவே இந்த 2 பேர்ல யாரும் முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ணுதேன். குளுக்குங்கடா துண்டிச்சிட்ட. இரு, நான் எழுதுறேன். டேய், உனக்கு எழுத தெரியுமா? தெரியாது. மாமா, உங்களுக்கு என்ன மாப்பிள்ள முட்டாத்தனமா கேட்க? ஆமா, இப்பவுமே கை நேட்டு தான். இந்த குடும்பத்திலே அதிகமாக படித்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பாஸ் ஆன ஒரே ஆள் நான் தான் எழுதுவேன்.
குமார் மா நீ மாறன் மணிமாறன். இது என் பேரா? பார்த்துக்க. எடு படிமாப்ல. குமார். எஸ், என் பேர் தான். கோழி குஞ்சு எனக்கு தான். குமார் எனக்கு தான் மாமா கோழி குஞ்சு. சிங்கிளா வந்திருக்கீங்க. கோழி குஞ்சு எங்க? மா விடுமா, விடுமா, விடுன்னு சொல்றேன்ல. நீயும் ஒரு பொண்ணு தானே, அப்புறம் ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஆமா, நான் லவ் பண்றது என்னமோ உண்மைதான். நானே நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்துட்டு வீட்டுல சொல்லலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள என்ன ஃபோர்ஸ் பண்ணி அந்த முட்டா பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஏம்மா, ஒரு துண்டு சீட்டு போட்டு முடிவு பண்ற அளவுக்கு என் வாழ்க்கை உங்களுக்கு கேவலமா போச்சுல. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அந்த பொண்ணுக்கு அதுல விருப்பமா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் கேட்கணும். இல்ல குடும்ப கௌரவம் தான் முக்கியம்னு என்ன மாதிரி எத்தனை பேரோட வாழ்க்கையை வீணாக்குவீங்க? நான் படிக்கணும், என்ன படிக்க விடுங்க. இல்லைன்னா நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேன். சரிம்மா, நீ போய் படி. உண்மையதான் சொல்கிறேன். உன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீ நல்லா படித்து முடிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன சொன்னீங்க? பொம்பளைங்கன்னா எதுவும் பேசக்கூடாதா? இன்னும் எவ்வளவு காலத்துல இதையே சொல்லிட்டு இருப்பீங்க? பொம்பளைங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கேவலமா போச்சு. என் பொண்ணு படிச்சு முடிச்சுட்டு வருவா, வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நிச்சயமா நான் அவளுக்கு அமைச்சு கொடுப்பேன். உங்களால என்ன பண்ண முடியும் பண்ணிக்கங்க. கடல் கடந்து பறந்து போக போறா, அதை பார்த்து வாயடிச்சு பார்க்க போறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி இஎம்ஐ ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களோட அடுத்த வீடியோவை பார்க்க இங்கே கிளிக் பண்ணுங்கள்.